ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த 5ஆம் மாதம் பிறந்திருக்கிறது. 5ஆம் மாதம் ஒரு வெற்றியின் மாதம். நம்முடைய வேலை கைமாறை கடவுள் நாம் செய்கிற வேலை கூலியை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. இன்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது ஊழியத்தின் பாதையாய் இருக்கலாம், அது உலகத்தின் நிலைகளாய் இருக்கலாம். எல்லாரையும் ஆண்டவர் இன்று ஆசீர்வதித்து நம்மை கடவுள் மகிமைப்படுத்த போகிறார். இன்று இந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் செபித்துக் கொண்டிருக்கும் போது, கடவுளுடைய பாதத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி செபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேச தொடங்கினார். ஆவியானவர் என்னோடு என்ன சொன்னார் என்றால், இந்த 5ஆம் மாதத்தில் என்னுடைய மக்கள் மகிமை காண்பார்கள். ஹல்லேலூயா. என் மக்கள் சமாதானத்தையும் என் மக்கள் வெற்றியையும் காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் வடிக்கிற என் மக்களுடைய கண்ணீர் துளிகளை நாம் துடைத்து விடுவோம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் இன்று அவருடைய வார்த்தையின்படியாகவும் வாக்குத்தத்தங்கள் படியாக இந்த 5ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தங்களை ஆவியானவர் இன்று துவங்கி வைக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்று திரளாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய நம்பிக்கை சோர்வடையாதபடி, நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடி, நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் வளர செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். அவரை மட்டும் நான் நம்பி இருக்கிறோம். அவரை தவிர நமக்கு வேற கடவுளும் இல்லை, வேறு எந்த நாமமும் இல்லை. அவரையே நம்புகிறோம். இந்த 1ஆம் தேதி ஆகும் போது அவர் நம்மோடு பேசுவார் என்பதும், நமக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லுவார் என்ற விசுவாசத்திலே நாம் கடந்து வருகிறோம். இந்த மாதம் நம்மை விட்டு தாண்டும் போது திரளான அற்புதமும் அடையாளங்களையும் ஆண்டவர் நமக்கு காட்டுவார். நம் கண்ணீரை கடவுள் துடைத்து விடுவார். நம் நிந்தையை ஆண்டவர் அகற்றி விடுவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையை காணும்படி அவர் நம்மில் மகிமையடை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நம்மிலே மகிமையடையும். ஹல்லேலூயா. நாம் சாட்சி பகரவும், அவருக்கு கொடுக்கவும், அவரை போற்றவும் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இல்லத்தில் ஒரு இருள் இருக்கிறது. இருள் என்றால் இரவு ஆகும்போது நாம் விளக்கு எரிய வைக்கவில்லை என்றால், லைட் போடவில்லை என்றால் நம்முடைய இல்லம் எப்படி ஆயிருக்கும்? இருட்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த இருட்டை நம்மால் அகற்ற முடியாத ஒரு இதாயிருக்கும். ஏனென்றால் நாம் நினைத்த உடனே, இப்போது என்னுடைய இல்லம் இருட்டாக இருக்கிறது, என்னுடைய அறை இப்போது இருட்டாக இருக்கிறது, இல்லை என்னுடைய இல்லம், நாம் இருக்கக்கூடிய இட பகுதிகள் இருட்டாக இருக்கிறது. இந்த இருட்டு இது மாற வேண்டும் என்று நினைத்தாலும் அது மாறுவதில்லை. அங்கு பகல் தோன்றுவதில்லை, அங்கு பிரகாசம் வருவதில்லை, நாம் நினைத்தாலும் வருவதில்லை. அப்போது நாம் என்ன செய்வோம்? அந்த இருட்டை நம்முடைய இல்லத்திலிருந்து அகற்றும்படியாக நாம் இருந்து கொண்டிருக்கிற அந்த இட பகுதியில் இருந்து அந்த இருட்டை அகற்றும்படியா என்ன செய்வோம்? நாம் விளக்கை ஏற்றுவோம், இல்லை என்றால் நாம் லைட்டை போடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக? கண் தெரிவதற்காக, நம் பிரகாசத்தில் இருப்பதற்காக, நாம் பிரகாசத்தில் நடப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விளக்கை ஏற்றினால் மட்டும்தான் அந்த இருக்கக்கூடிய இடப்பகுதியிலே அவருடைய இல்லத்தில் பிரகாசம் வருகிறது. இல்லை, பிரகாசம் வரும்படியாக நாம் சுவிட்சை போட்டால் மட்டும்தான் அங்கு லைட்டில் எரியும். ஹல்லேலூயா. அந்த லைட் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் போது நம்முடைய கரம் அதை தொடும் வரை நம்முடைய இல்லம் அங்கு இருட்டாகவும் இருளாகவும் இருக்கும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளும் நம்முடைய நிலைகளும் அப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பாவத்தின் சுபாவங்கள், நம்முடைய பாவத்தின் குணங்கள், நம்முடைய பாவத்தின் நிலையை கொண்டு நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய ஆவிக்குரிய பாதையும் நம்முடைய இல்லத்தின் ஆசீர்வாதங்களை இழந்த ஒரு இருட்டு வாழ்க்கையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கு சமாதானம் இல்லை, இல்லத்தில் அமைதி ஒன்றும் இல்லை, சண்டை சச்சரவா இருக்கிறது, இல்லத்தில் ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை, இல்லத்தில் எந்த நன்மைகளும் வெளிப்படுவதில்லை. ஏனென்றால் இது எல்லாம் எப்படி இருக்கிறது, நம் குடும்பம் எப்படி இருக்கிறது, ரட்சிப்பில்லை, தெய்வீகம் இல்லை, எதுவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விளக்கு நாம் பற்ற வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, இந்த நம்முடைய இல்லம், நம்முடைய குடும்பம் இந்த மாதம் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால், ஒவ்வொரு மாதமும் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவராகிய கடவுள் 1ஆம் தேதி நம்மை அழைக்கிறார். எதற்காக அவர் அழைக்கிறார்? ஒரு தீபத்தை, ஒரு விளக்கை இந்த புதிய மாதம் 1ஆம் தேதி புதிய நேரங்களிலே நாம் பற்ற வைக்கும்படியாக, அந்த விளக்கு அணையாமல் இருக்கும்படியாகவே ஆண்டவர் நம்மை 1ஆம் தேதி அழைக்கிறார். ஹல்லேலூயா. விளக்கு தருவதற்காக நம் இல்லத்தை இருட்டாய் இருக்கிற நம்முடைய குடும்பத்தில், இது ஆசீர்வாதம் மற்ற நம்முடைய இல்லத்தில் இது ஆசீர்வாதம் கடந்து வரும்படி விளக்கை தரும்படியாக ஆவியானவர் அதை பற்ற வைத்து நம் கருத்து தந்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நினைத்துக் கொள்வோம், அந்த விளக்கு என்றால் என்ன? வேத வசனம். ஹல்லேலூயா. வேதத்தின் வசனம், வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தின் வாக்கு தத்தமே அந்த மாதத்தின் விளக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு விளக்கை எண்ணெயை ஊற்றி நாம் பற்ற வைக்கிறோம். அந்த இல்லத்தில் இரவு நேரத்தில் நாம் பற்ற வைக்கிறோம். இரவு முடியும் போது விளக்கு எண்ணெய் வற்றி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, அது ஒரு சில இரவுகள் தாண்டும் போது அந்த எண்ணெய் இருக்கும் வரை எரியும், அல்லாது அது வற்றி போகி அந்த விளக்கு அணைந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் குடும்பத்தில் இருள் இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய பாவத்தின் சுபாவத்தால் ஏற்படுகிற இருளை, வறுமையை, வேதனை, அழகை, போராட்டங்களை, சத்ருவின் தொல்லைகளை, பிசாசின் பந்தனங்களை எல்லாவற்றை கர்த்தர் அறிந்தபடியினாலே அவருடைய பிள்ளைகள் பிரகாசிக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேவ பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் 1ஆம் தேதி வேதத்தின் வசனமாகிய விளக்கை, தீபத்தை, ஒளியை உன்னுடைய கரத்தை தந்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ வேதத்தின் வசனத்தை நாம் கேட்கும் போது நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்ததா இருக்கிறது, நம்முடைய விண்ணப்பத்துக்கு பொருந்ததா இருக்கிறது, நம்முடைய நிலைக்கு இந்த வசனம் பொருந்திருக்கிறது. நமக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார், நமக்கு தான் இந்த வசனம். ஹல்லேலூயா. உனக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி விளக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அந்த விளக்கு ஒளியாய் இருக்கிறது, அந்த விளக்கு பிரகாசமாய் இருக்கிறது. எந்த இருட்டும், எந்த தீங்கும், எந்த மரணங்களும், எந்த வேதனையும் மறுமையில் தேடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த பிரகாசத்துக்குள் அது மறைந்திருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஏனெனில் மாதத்திலே வாக்குத்தத்தத்தை கடவுள் தந்திருக்கிறார். வாக்குத்தத்தமாகிய வசனத்தை நமக்கு தருகிறார். அது விளக்காய் எரிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது விளக்காய் எரியும் போது நீ பிரகாச
நன்மையையும் நீ நன்மையையும் நீ சமாதானத்தையும் அவருடைய மகிமை காண்கிறார். ஹல்லேலூயா. அப்படி காணும்போது ஆண்டவர் பறைசாற்றுகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய இல்லத்தில் அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விளக்கினோடு கண்டு விகத்தக செயல்களை நன்மைகளை கண்டு அவருடைய பாதத்தில் விளக்காய் எரிகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு இல்லத்தின் இருளை இருட்டை ஒரு விளக்கும் தீபம் ஒளி இருட்டை அகற்றுவதே போல நம்முடைய துன்பமாக இருளை, நம்முடைய வேதனையாக இருளை, அல்லது போராட்டமாக இருளை, வாக்குத்தத்தமாகிய வசனோ இருட்டை அகற்றுகிறது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் மாதத்தின் ஒரு முறை வாக்குத்தத்தமாகிய வசனங்களை 1ஆம் தேதி கர்த்தர் தருகிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். அவருடைய பாதத்தில் மேலும் சோர்வடையாதபடி விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இருப்போம். இதோ எங்களுடைய வாழ்க்கையை இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதில்லை. ஏன் எங்களுக்கு நிறைவேறுவதில்லை? நிறைய பேர் சாட்சி சொல்லுகிறார்கள், எங்கள் வாழ்க்கையில் ஏன் இது நிறைவேறுவதில்லை என்று நீ மனதுக்குள் எண்ணிக்கொண்டு இருக்கிறாய். இதோ விளக்கு இல்லத்தின் இருட்டை அகற்றும்படியாய் ஏற்றப்பட்டு அது எரிந்து கொண்டிருக்கும் போதே புயல் அடிக்கிறது, காற்றடிக்கிறது, விளக்கணைந்து போகிறது. ஹல்லேலூயா. அந்த விளக்கு அணையாதபடி நீ பாதுகாக்க வேண்டும். உன் கரத்தினால் தீபத்தை மூட வேண்டும். வசனம் நீ ஒவ்வொரு நாள் வாசிக்க வேண்டும். நீ செபிக்க வேண்டும். உன் குற்றங்களை அறிக்கையிட்டு மனமாற வேண்டும். அப்போது வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர் உனக்கு பேசிய வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர் விளக்காக அணையாமல் எரிந்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. சோதனையாக காற்றடித்தாலும், நீ விழுந்து போகும்படியான இருள் காற்றடித்தாலும் ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். ஏனென்றால் உன் குற்றத்தை நீ உணர்ந்து, உன் பாவத்தை உணர்ந்து நீ மனம் மாறும் போது ஆண்டவர் உனக்கு உதவியாக இருந்து உன் குற்றத்தை மன்னித்து அவருடைய வாக்குத்தத்தத்தை உன்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றுவார். உன் குடும்பத்தில் இருளே இல்லை, உன் குடும்பத்தில் வேதனையே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவர் மீண்டும் கூறுகிறார், நீ வீறி தளாதே, கண்ணீர் வடிக்காதே, உன் வேலைக்கு தக்க கைமாறு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டும் உனக்கு கூறுகிறார். ஹல்லேலூயா. கடவுள் மறுபடி உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த 4 மாதம் உன்னோடு கடவுள் பேசிக் கொண்டிருந்தார். அஞ்சாதே, பயப்படாதே. பலவிதமான ஆறுதலான வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டது. பலவித நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஆனால் நீ ஏதோ ஒரு நிலையிலே நீ அழுது கொண்டு இருக்கிறாய். நீ வீறிட்டு அழுது கொண்டே இருக்கிறாய். நீ கடவுளுடைய பாதத்தை கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாய். பலவிதமான விண்ணப்பங்கள் அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறார். ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், 4 மாதம் உனக்கு அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்திய, உன்னை வழி நடத்திய, உன்னை ஆசீர்வதித்த, உனக்கு சொல்லி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிய ஆண்டவர் மறுபடியும் உன்னோடு பேசுகிறார். மறுபடி உன்னோடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வீறி தளாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஏங்கி ஏங்கி அலர் சத்தத்தோடு அலறிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய அலர் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. 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 நீ வீறி தளாதே, நீ கண்ணீர் வடிக்காதே. ஹல்லேலூயா. உன் கண்ணீரை
பார்க்க முடியவில்லை, உன் கண்ணீர் துளி அவரால் பொறுக்க முடியவில்லை, அவரால் தாங்கி நிற்க முடியவில்லை. அதனால் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், நீரிட்டலாதே, நீ கண்ணீர் வடிக்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நீ செய்கிற வேலை கைமாற கூலியே, உன்னுடைய உழைப்பின் பலனே ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினமாய் உழைக்கிறார், உழைப்பின் பலம் எப்படி இருக்கிறது? எந்த பாத்திரத்தில் போகிறது, அது ஒழுகி போகிறது. சேதம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. திடீர் அழிவுகள், பொருள் சேதங்கள், கொடிய வியாதிகள், கொடிய வேதனைகள், நஷ்ட அழிவுகள் உன்னை சுற்றி வருகிறது. நீ அழுது கொண்டே இருக்கிறாய், நீ வீரிட்டு அழுகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், நீ புலம்புகிறாய். ஆசீர்வாதத்தை உன்னால் சேகரிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னுடைய உழைப்பின் பலனிலே நீ அவருக்கு கொடுக்கும் போது, ஊழியங்களை தாங்கும் போது ஆண்டவர் ஒட்ட பாத்திரத்தை அடைத்து விடுவார். ஹல்லேலூயா. உன்னை சேதப்படுத்துகிற ஆவியே, உன்னை துன்புறுத்துகிற ஆவியே, உன்னை துயரப்படுத்துகிற ஆவியே, உன்னை கண்ணீர் வடிக்கிற ஆவியே அவர் உடைத்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உழைப்பின் பலனே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய வேலை கைமாறு உனக்கு கொடுக்கப்படும். நீ செய்கிற வேலை கூலி ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு உடல் பலம் ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவார். உனக்கு நீண்ட ஆயுசை தருவார். எல்லா கேடிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வார். நீ உழைக்கக்கூடிய பலனை ஆண்டவர் உனக்கு தருகிறார். உழைப்பின் பலன் கூலி அந்த கைமாறு உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் ஓடக்கூடிய வல்லமை காலை உனக்கு தருவார். தளராமல் இருக்கக்கூடிய வல்லமை இறக்கி தருவார். வரங்கள் கனிகளை உனக்கு தருவார். உன்னுடைய பரிசுத்தத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் உன்னுடைய உண்மையையும் காணக்கூடிய ஆண்டவர் ஊழிய பாதையிலே உன்னை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னம் சிறிய ஊழியத்திலே உண்மையை காணக்கூடிய ஆண்டவர் பெரியதை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வேலை கூலி கொடுக்கப்படுகிறது. நீ செய்கிற வேலை கைமாறு ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்கு எதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறது? நீ ஆளக்கூடிய நிலையில் எது உனக்கு தடையா இருக்கிறது? வீரிட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை கடவுள் பார்வையில் உனக்கு குற்றமா இருக்கிறது. அதிலிருந்து நீ சரிப்படும் போது உடைய வேலையின் கூலி கைமாறு உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கண்ணீரை துடைக்க ஆண்டவர் வருகிறார். வேதனையிலும் துயரத்திலும் பாடலும் நிந்தையிலும் போராட்டத்திலும் பலவிதமான நெருக்கடியில் இருக்கிற தேவ குடும்பமே, தேவ மகனே, தேவ ஊழியமே, நீ பயப்படாதே. ஆண்டவர் வருகிறார். உன்னை மகிமை காண ஆண்டவரும் கண்ணீரை துடைக்க நீ தரக்கூடிய நம்ம பாரி சத்தத்தை வேதனை அழைக்க ஆண்டவர் வருகிறார். ஆமென்.
விசுவாசத்தோடு ஆமே ஈரிட்டழைக்குடியே கண்ணீர் துள்ளிகளே ஆமே ஆண்டவர் துடைக்கிறார். அழாதே, ஒரு மனிதன் அல்ல, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அழாதே அழாதே, ஈரிட்டழாதே, கண்ணீர் வடிக்காதே, கண்ணீர் வடிக்காதே. வேலைக்கு முன்னே கைமாறு உனக்கு கொடுக்கப்படுகிறது, கூலி உனக்கு கொடுக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். நீ நன்மை செய்யும் போது ஆண்டவர் உனக்கு நன்மைகளை வெளிப்படுத்துகிறார். அடிமைமா உழைக்கும் போது உழைப்பின் பலனை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்வோம். ஆமே, உண்மையால் ஊழியத்தில் வாழும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். உடல் பலத்தை தருகிறார். ஆமே, எல்லா தடைகளை உடைத்து விடுகிறார். ஆமே ஆமே ஆமே, ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ விட்டலாதே. ஹல்லேலூயா. நீ கண்ணீர் வடிக்காதே. ஹல்லேலூயா. உன்னுடைய வேலைக்கு கைமாறு, நீ செய்கிற வேலை கைமாறு, கூலி உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எப்படி உழைத்தாலும், நாம் எப்படி ஓடினாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நம்மால் உழைக்கவோ நம்மால் ஓடவோ முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் உழைக்கும்படி, அவருக்கு ஊழியம் செய்யும்படி, உழைப்பின் பலனை காணும்படி அவர் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் கண்ணீரை அவர் காண்கிறார். தளக்கூடிய உன்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, அவர் நம்மை தள்ளுவதும் இல்லை. அவருடைய மாரோடு அழைத்துக் கொள்கிறார். அவருடைய மகிமை கூடாரத்திலே நம்மை அவர் மூடிக்கொள்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 36 அதிகாரம் 19 வசனம். அழிவின் காலத்தில் அவர்கள் வெட்கி போக மாட்டார்கள், பஞ்ச காலத்திலோ அவர்கள் நிறைவு கொள்வார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலோ என் மக்கள் நிறைவு கொள்வார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழிவு காலத்திலே அவர்கள் வெட்கமடைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. அழிவு வரும், உலகத்தில் வேதனை வரும், கொடிய துன்பம் வரும், கொடிய வியாதிகள் வரும். அநேக பாவத்தில் அழிந்து போவார்கள். பாவத்தின் நிலையில் அநேக குடும்பங்கள் அழிக்கப்பட்டிருக்கும். நன்மை தீமை அறியாமல் பாவத்திலும் நீரிலும் சாபத்திலும் மந்திர சக்தியிலும் மந்திரவாதத்திலும் பலரை அழிந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்களே, என் மகனே, என் குடும்பமே, என் ஊழியர்களே, அழிவு காலத்திலே, தீங்கு வரும் காலத்திலே, பல்லாக்கு வரும் காலத்திலே எதுவும் உங்களை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கமடைய மாட்டீர்கள். எதற்கு முன்னாலும் நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அது ஒரு கொடிய வியாதிக்கு முன்னாலோ, இல்லை அது ஒரு கொடிய துன்பத்துக்கு முன்னாலோ, அது இல்லை ஒரு கொடிய விலங்குக்கு முன்னாலோ, ஒரு பொல்லாத மனிதர்களுக்கு முன்னாலோ நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வறுமை காலத்திலே, பஞ்ச காலத்திலே நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் திருப்தியாய் இருப்பீர்கள். இருக்கிறதை கொண்டு சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. உலகத்தின் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு பண இச்சை ஏற்படும் போது, உடல் இச்சை ஏற்படும் போது, இந்த உடல் இச்சை ஏற்படும்
ஹல்லேலூயா. ஆனாதியாகவே இச்சை கடுமையாவதில்லை, பாவத்துக்கு நீ மாண்டு போவதில்லை. இருக்கிறதை கொண்டு, அது உடையானாலும், அது உணவானாலும், அது பொருளானாலும், அது சம்பத்தானாலும், அதை கொண்டு திருப்தி அடைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலே இதோ நீ திருப்தியோடு இருப்பா. எனக்கு அந்த உணவு வேண்டும், எனக்கு அப்படி இறைச்சி சாப்பிட வேண்டும், ஐயோ எனக்கு சுவையான பலகாரம் வேண்டும், ஆரோக்கியமான உணவு எனக்கு வேண்டும். அதை கண்டால் உனக்கு வெறுப்பு. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார், எதிலுமே திருப்தி அடைகிறார். அது உணவானாலும், அது சம்பத்தானாலும், அது உடையானாலும், இருக்கிறதை கொண்டு உன்னை கடவுள் ஆவியானவர் திருப்தியாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்ததை தாண்டி நீ பாவத்துக்கு போவதில்லை, பணத்துக்காக பாவம் செய்வதில்லை, பணத்துக்காக நீ பாவம் செய்து பாவத்தில் வாழ்ந்து போவதில்லை. பொருளாசை இல்லை, பண ஆசை இல்லை, மாயவித்தை மந்திரவாதங்கள் குறி கேட்கக்கூடியது, அங்க எங்கும் ஆசீர்வாதத்துக்கு வாழக்கூடியது உனக்கு இச்சை இல்லை. ஹல்லேலூயா. ஏனெனில் இருட்டக்கூடிய உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார், உன் கண்ணீரை கடவுள் அறிகிறார், உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன்னுடைய வேலைக்குரிய கூலியே கைமாறை ஆண்டவர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கடுமையான உன்னுடைய உழைப்பு, நீ செய்கிற வேலை கேட்டு கூலியை ஆண்டவர் உனக்கு தந்துள்ளார். ஹல்லேலூயா. அது பெரிய சம்பத்தல்ல, அன்றைக்கு சாப்பிடக்கூடிய ஆசீர்வாதமானாலும் நீ அதை திருப்தி அடைகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள், எங்களுக்கு எதுவும் இல்லை, ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. உணவுக்கு பஞ்சம் இல்லை, தேவைக்கு குறையில்லை. கர்த்தர் எங்களை நடத்துகிறார், ஆண்டவர் எங்களை நடத்துகிறார். அதுதான் பஞ்ச காலத்திலும் திருப்தி அடைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறதை கொண்டு திருப்தி அடைகிறீர்கள். ஹல்லேலூயா. இது கடவுள் உனக்கு செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை சார்ந்தவர்களுக்கு, ரட்சிப்பில்லாதவர்களுக்கு, வேதத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு, ஆண்டவரை ஆராதிக்காதவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பஞ்சம் வரும்போது, அவர்களுக்கு வறுமை வரும்போது, அவர்களுக்கு வேதனை வரும்போது அவர்கள் பாவத்தில் விழுவார்கள். ஹல்லேலூயா. எதற்காக? உணவுக்காக, எதற்காக உல்லாசமாய் வாழ்வதற்காக, எதற்காக சம்பத்துக்களுக்காக மந்திரவாதத்தை தேடுவார்கள், வேலைவாய்ப்புகளுக்காக தேடுவார்கள், படகு வெள்ளங்கள் மீன்படுப்பதற்காக தேடுவார்கள். இருக்கிறதில்லை, திருப்தி இல்லை. இனியும் கிடைக்க வேண்டும், இனி சேகரிக்க வேண்டும். என்னதனை பாவ நிலையில் அழிந்து சாபத்தையும் இருளையும் பாதாளத்தையும் வாழ்க்கை சேகரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இருக்கிறதை கொண்டு உண்டு குடித்து உல்லாசமாய் வாழ்ந்து தேவ பிள்ளைகளை எதிர்த்து, அரசுகளை எதிர்த்து, தேவாலயங்களை எதிர்த்து, சபக்குத்தங்களை எதிர்த்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஒரு நாள் கடவுள் முன்னிலையிலும் தேவ பிள்ளைகளுடைய முன்னிலையிலும் வெட்கம் அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு அந்த வெட்கம் இல்லை, உங்களுக்கு அந்த நாணம் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, பேரழிவிலிருந்து, மரண பள்ளத்தாக்கிலிருந்து, பாவ சேற்றிலிருந்து, அழிவிலிருந்து ஆண்டவர் உங்களை
காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அழிவு வரும் காலத்திலே நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. யாரு முன்னிலையிலும் தலை குனிய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போது தலை குனிகிறவர்கள் வெட்கமடைவீர்கள். யார் என்று கேட்கிறீர்களா? அவர்கள் ஆவியானவர் இல்லை, அவர்கள் கடவுள் இல்லை. ஆதலால் அவருடைய சொந்த தீர்மானங்கள், சொந்த முயற்சிகள் அவர்களை வெட்கமடை வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் ஒன்றில் இருக்கும் போது, நீ குற்றம் செய்யும் போது, நீ குறைகள் செய்யும் போதும், நீ பாவத்தை செய்யும் போதும் ஆண்டவர் உனக்கு உணர்த்தி தருகிறார். அதுதான் அழிவிலிருந்து உன்னை காப்பாற்றி வெட்கமடையாமல் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. வீரிட்டளாதே மகனே, என் மகளே, நீ வீரிட்டளாதே. மகளே, நீ கண்ணீர் வடிக்காதே. உன்னுடைய வேலைக்கு ஏற்ப கைமாறு உனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கூலி உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீ வேலையில் பல போராட்டத்தில் இருக்கலாம், நெருக்கிக் கொண்டிருக்கலாம், உன்னுடைய வளர்ப்பில் பொறாமைப்படலாம், உன்னுடைய படகு வளங்கள் ஆசீர்வாதத்தில் பொறாமைப்படலாம், உன்னை பல நிலை நெருக்கத்திலும் அழித்துக் கொண்டே இருக்கலாம். நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார். அந்த நெருக்கத்தை தருகிற மனிதனே, அந்த நெருக்கத்தை தருகிற சூழ்நிலையே, அந்த நெருக்கத்தை கொண்டு வருகிற அந்தகாரத்தை தீய சக்திகளே அழித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவு காலத்திலே நீ வெட்கமடைவதில்லை. ஹல்லேலூயா. நீ வெட்கமடைய மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலே நீ திருத்திக் கொள்வாய். ஹல்லேலூயா. எதானாலும் கடவுள் தரக்கூடிய எல்லா நன்மையிலும், எல்லா ஆசீர்வாதத்திலும் திருப்தியாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இல்லை, இது இருக்கட்டும், இனி ஒரு வாக்குத்தத்தத்தை தேடி ஓடட்டும், இனி ஒரு பிரேசங்களை தேடி ஓடட்டும், இனி ஒரு இடத்தில் ஓடி போகட்டும். அப்படி அல்ல. ஜீவனில் ஆண்டவர் உனக்கு சொல்லிய தீர்க்க தரிசனங்களை, உனக்கு தருகிற வாக்குத்தத்தங்களை நீ திருப்தி அடைகிறாய். ஹல்லேலூயா. நீ அதில் பலம் கொள்ளுகிறாய், நீ அதில் விசுவாசம் கொள்ளுகிறாய். அந்த கடவுள் உனக்கு வாக்குத்தத்தமாகிய வசனத்தை உன்னிடத்தில் ஒளியாக, தீபமாக, விளக்காக பற்ற வைக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பற்ற வைக்கிறார், பற்ற வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு பேரும் நினைக்க வேண்டும், 1ஆம் தேதி என்று ஆகும்போது இந்த இல்லத்தில் எரியக்கூடிய விளக்கு இன்று நம்முடைய மகிமை ஆலயத்திலிருந்து கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த விளக்கை வாங்கி வர வேண்டும். அந்த விளக்கு இந்த இல்லத்தில் எரிய வேண்டும். எரிய நீ ஒவ்வொரு நாளும் விட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வசனங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும், விசுவசிக்க வேண்டும், பொருத்தனைகள் செய்ய வேண்டும், அவருக்கு நன்றி சொல்வேன் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போது அந்த வாக்குத்தத்தமாகிய வேதத்தின் வசனம் உன் இல்லத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் உன்னை திருப்தி அடைய செய்வார். எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உனக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசையா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்றென்றைக்கும் சாவை அழித்து விடுவார். கடவுளாகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் நின்றும் கண்ணீரை துடைத்து விடுவார். உலகத்தில் எங்குமே இராதபடி தம் மக்களின் நிந்தையை அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஆண்டவர் சாவை அகற்றி விடுவார். ஹல்லேலூயா. உன்முகத்தில் வடிகிற கண்ணீரை துடைத்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். ஹல்லேலூயா.
சாவை ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் என்றால் உனக்கு பரலோகத்திலும் வாழ்வு இருக்கிறது, பூமியில் உனக்கு வாழ்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திய சாவு உனக்கு முன்னால் திறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஏனெனில் ஒவ்வொரு மாதமும் நீ உனக்கு வாக்குத்தத்தமாகிய வசனம் மன்னாவா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் நடத்துகிறார். அவருடைய வாசித்து நடத்துகிறார். அவருடைய வார்த்தை உனக்கு உணவாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை உனக்கு குடிக்கும் தண்ணீராகவும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை உனக்கு பலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்துமா சாவிலிருந்து உன்னை கடவுள் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஏனெனில் உன்னுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது? வசனம் குடிக்கொள்கிறது. ஹல்லேலூயா. உன் இதயத்தில் இருக்கிற வசனம் பாதாளத்தின் சாவை பூட்டி விடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் சாவிலிருந்து ஆண்டவர் உன்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சாக வேண்டும். நமக்கு இரும்பு சரீரம் அல்ல, கடவுள் அழைக்கும் போது போக வேண்டும். அதுவரை கடவுள் எல்லாம் தீங்கிலிருந்து உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியாக அவர் அழைக்கும் போது நீ சாகடிக்கப்பட்டு பாதாள உனக்கு முன்னால் திறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நித்திய சாவு உனக்கு இல்லை. ஹல்லேலூயா. என்னென்னைக்கும் சாவை அவர் அகற்றி விடுவார். ஹல்லேலூயா. முகத்தின் கண்ணீரை கடவுள் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. நாம் கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீர் துள்ளி எங்கே விழுகிறது? நேரே தரையில் விழுவதில்லை. நம்முடைய கண்ணீருக்கு கீழாயிருக்கிற நம்ம சாயலில் அந்த கண்ணீர் வடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போது உன்னுடைய முகம் எப்படி மாறுகிறது? அது மறுரூபமாக்கப்படுகிறது. உன் கண் கலங்கும் போது, உன்னுடைய முகத்தில் கண்ணீர் துள்ளி விழும்போது உன் முகம் துக்கமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பேசுகிறார். உன் முகத்தின் கண்ணீரை நாம் துடைத்து விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் துடைக்கும் போது உன் முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. நீ துடைக்கும் போது, நீ கண்ணீர் வடிக்கும் போது, துடைத்து விடும் போது மீண்டும் உன் கண்கள் கலங்குகிறது. ஹல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு முடிவில்லை. ஆனால் கர்த்தருடைய கரம் உன் கண்ணீரை துடைக்கும் போது, உன் முகத்தை துடைத்து விடும் போது அது நிரந்தரமாகவே அந்த கண்ணீருக்கு முடி வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உன் முகத்தில் ஆனந்தம் வருகிறது. உன் முகத்தில் மகிழ்ச்சி வருகிறது. உன் முகத்தில் வாழ்வு வருகிறது. உன் முகத்துக்கு ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. அழகு வருகிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரால் உன் முகத்தில் கண்ணீரை ஆண்டவர் தொடர்ந்து விடுவார். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். இதா தேவ மகனை, தேவ மகளை ஒப்பு கொடுத்து செவி அருகம் கரம் ஆமாய் இறங்கி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை யாரும் ஏன் துக்கமாயிருக்கிறாய் என்று உன்னை விசாரிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஸ்லோகம் உண்டு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ நம்பின ஆண்டவர், நீ நம்புகிற கடவுள் இது உன்னோடு பேசுகிறார். இதே கடவுளே உனக்கு மறுபடியும் சொல்லுகிறார். இருட்டளாதே, கண்ணீர் வடிக்காதே. உன் வேலைக்கு கூலி உனக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஆண்டவர் சொல்லுகிறார். இது உன்னுடைய சாவை, என்னைக்கு உன்னுடைய சாவை அகற்றி விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சாவிலிருந்து நம்மை காப்பாற்றுவார்.
விடுவார். சாவழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். ஆண்டவரை தேடும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அற்புதம் வெளிப்படுகிறது. என்றென்றைக்கும் சாவை ஆண்டவர் முறித்து விடுகிறார். ஹல்லேலூயா. சரீர சாவிலிருந்து கடவுள் பாதுகாக்கிறார். ஆத்துமா சாவிலிருந்து கடவுள் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஏனெனில் அற்புதம் வெளிப்படுகிறது. இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், ரட்சிப்பு அடைகிறார்கள். இதோ பாதாளத்தில், இதோ சாவிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் சாவை நீக்குகிறார். உன் மகத்தின் கண்ணீரை துடைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இதை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நிந்தை அகற்றி விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பலரும் பல நிந்தையினால் கண்ணீர் வடிக்கிறோம். பலரும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். கண்ணீர் வடிக்கிறோம். நெருக்கங்கள், நிந்தைகள், பழிகள், பழி வார்த்தைகள், வேதனையான வார்த்தைகள் நம்மை கண்ணீர் வடிக்க வைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிந்தையை நாம் எடுத்து மாற்றுவோம். ஹல்லேலூயா. உன் நிந்தையை நீக்கி விடுவோம். ஹல்லேலூயா. ஏனெனில் இதை நாமே சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய கண்ணீரை துடைப்போ, உன் சாவை அகற்றுவோ, உன் கண்ணீரை துடைப்போம். எந்த கண்ணீரை? முகத்தின் கண்ணீரை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முகச்சாயல் இருக்கிற நிந்தையை அகற்றி விடுவோம். ஹல்லேலூயா. இதை மனிதரல்ல பேசுகிறது, இதை இறைவாக்குனரல்ல உங்களுக்கு சொல்லுகிறது, இதை ஊழியர்கள் அல்ல உங்களோடு பேசுகிறது, நாமே உங்களுக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய நாமே உங்களுக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறோம்? சாவை அகற்றுவோம், கண்ணீரை துடைத்து விடுவோம், முகத்தின் கண்ணீரை துடைத்து விடுவோம், முகத்தின் துக்கத்தை நீக்கி விடுவோம், முகத்தின் நிந்தை அகற்றி விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருட்டலாதே, இருட்டலாதே மகனே, இருட்டலாதே மகளே, இருட்டலாதே குடும்பமே, இருட்டலாதே முழியமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் நிந்தையை நாம் அகற்றி விடுவோம். ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவராகிய நாமே இதை சொல்லுகிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவர் பேசுகிறார். நிந்தை அகற்றுவோம். ஆமென். நிந்தை படுகிறீர்களா? ஒப்பேங்கடே உடைத்து விடுவார். நிந்தை உடைத்து விடுவார். முகத்தை கண்ணீரை நீக்கி விடுவார். உன் போராட்டத்தை நீக்கி விடுவார். நீக்கி உடைத்து விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். அவரிடமிருந்து நன்றி கீதங்கள் எழும்பி வரும், மகிழ்ச்சி கொண்டாடுவோரின் குரல்கள் கேட்கும். நாம் அவர்களை பலுக செய்வோம், அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நாம் அவர்களை மகிமைப்படுத்துவோம், இனி அவர்கள் சிறுமை அடைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் எப்படி இருப்பார்கள்? மகிழ்ந்து கொண்டாடுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் நிந்தையை ஆண்டவர் அகற்றும் போது, உன் கண்ணீரை கடவுள் அகற்றும் போது நீ மகிழ்ந்து கொண்டாட செய்வார் கடவுள். ஹல்லேலூயா. ஆனந்தம் அடைவீர்கள். ஆனந்தத்தால் கர்த்தரை பாடுவீர்கள். ஹல்லேலூயா. வியத்தக செயல்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய மகிமை நீங்கள் கண்டு அவரை போற்றுவீர்கள். ஹல்லேலூயா.
ஹalleluya. எதுவும் உன்னை விட்டு சேதமிட்டு போவதில்லை. ஊழியமா, ஆத்துமாக்களா, இல்ல ஊழியத்தின் வளர்ச்சிகளா, இல்லை உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களா, சமாதானமா, மகிழ்ச்சியா, எதுவும் உன்னை விட்டு சேதமடைவதில்லை. ஹalleluya. அளவுகள் குறைவதில்லையே, எண்ணங்களும் குறைவதில்லையே. பள்ளிக்கு பெருக வைப்பார் ஆண்டவர். ஹalleluya. ஊழிய பாதையை, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பள்ளிக்கு பெருக வைப்பார். ஹalleluya. ஹalleluya. நீ அவரை பாட, நீ அவரை போற்ற, ஆனந்த பாடல்களை பாட ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் மிகத்தக்க நன்மைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் கண்டடைய ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடியதிலே அவர் ஆவல் கொண்டவராயிருக்கிறார். ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாமே இதை உங்களுக்கு சொல்லுகிறோம், நிந்தை அகற்றுவோம். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும், எல்லா ஒரு நொடி பொழுது நம்மை விட்டு நீங்கி போகும். நாம் ஆண்டவரை போற்ற இருக்கிறோம், அவருக்கு நன்றி பாடல்கள் பாட இருக்கிறோம். நாம் நினையாததையும் நாம் விரும்பாததையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். நம் மன விருப்பத்தை நடத்துவார். நம்முடைய எண்ணத்தை நல்லதென்று கண்டு எல்லாவற்றையும் நல்லதா செய்து முடிப்பார். ஹalleluya. ஹalleluya. நன்றி செலுத்துங்கள், அவரை பாடுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள், அவரை ஆராதித்துக் கொண்டிருங்கள், அவருக்கு கைதாள ஓசை போடுங்கள், அந்நிய பாஷையில் பாடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்கிறார், கர்த்தர் விந்தையானதை நமக்கு செய்கிறார், கர்த்தர் நமக்கு அற்புதமானதை செய்கிறார். அவருடைய அற்புதங்களையோ, அவருடைய நன்மைகளையோ, அவருடைய கிருபையையோ, அவருடைய ஆசீர்வாதங்களையோ வானத்தை திறந்து 5ஆம் மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே புதிய நேரங்களிலே அவரை விசுவசிக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஊற்றுகிறார். ஹalleluya. 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 நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.